வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகுவும் களத்திர கிரகங்களான சுக்கிரனும் செவ்வாயும் திருமண வாழ்க்கையும். களத்திர கிரகங்கள் சொல்லக்கூடிய ஆணுக்கு சுக்கிரனும் பெண்ணுக்கு செவ்வாயும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த ராகு அப்படிங்கிற அந்த ராகு கேது, இப்போ ராகு மட்டும் தான் பார்க்க போகிறோம், கேதுவே இல்லை. ஸோ இந்த ராகு கிரகங்கள் இந்த களத்திரக்கார கிரகங்களோட இணையும் போதும், பார்வையோடும் சேர்க்கை சேரும்போதும், இல்லை பாகை வித்தியாசத்தில் உங்களுக்கு சேர்க்கை சேரும்போதும் என்னென்ன பலன்கள் திருமண வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக ராகு உங்களுக்கு ராகுவுக்கு 5, 9 கிரகங்கள் இருந்தாலும் 1, 5, 9 கிரகங்கள் இருந்தாலும் சேர்க்கை கணக்கு எடுத்துக்கலாம். அது பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சேர்க்கைக்கு 1, 5, 9 கண்டிப்பாக அது வேலை செய்யும். ராகுக்கு திரிகோணத்தில் இருக்கும் கிரகங்கள் அதில் சுக்கிரன் இருந்தாவோ இது செவ்வாய் இருந்தாவோ, பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாய் எடுத்துக்கலாம், ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரனும் எடுத்துக்கலாம். பொதுவாகவே சுக்கிரனுங்கிறது களத்திரக்கார கிரகங்கள் ஆண் பெண்ணுக்கு பொதுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்கும், இந்த ராகுவோடு இணையும் போது பாகை வித்தியாசத்தில் இணையும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு ராகு அப்படின்னா என்ன? பிரம்மாண்டம். ராகு அப்படின்னாலே பிடிவாதம் அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்தையும் அதிகப்படியாக பேசக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருக்கும். ஒரு பொதுவாக ஒருத்தருக்கு ராகு லக்னத்தில் இருக்குது, 2ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா அதிகமாக பேசுவாங்க, கொஞ்சம் பேசிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற தன்மை அவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை அதிகமாக விளக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். கேது 2ல் இருந்துச்சு அப்படின்னா சுருக்கமாக பேசுவாங்க, பாயிண்ட்டு மட்டும் பேசுவாங்க. அதே மாதிரி ரொம்ப விலாவரியாக விளக்க மாட்டாங்க. 2, 3 விஷயம் பாயிண்ட்டோடு முடிச்சிருவாங்க. இந்த ராகுக்கு கேதுவுக்கு இதுதான் வித்தியாசம். அப்போ இந்த 2ல் ராகு இருக்குது, லக்னத்தில் ராகு இருக்குது, 7ல் ராகு இருக்குது, 8ல் ராகு இருக்குது அப்படின்னா இது களத்திரக்கார கிரகத்தோடு சேர்ந்த ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் ராகு கேது இருக்கும் பட்சத்தில் அது நாகதோஷம் அப்படிங்கிற விஷயத்தையும், காலசர்ப்ப தோஷங்கிறது ராகு கேதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்களையும் அடங்கும் அப்படிங்கிற கணக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த லக்னத்தில் 2ல் 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கும்போது தோஷத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயமும், இந்த ராகு கேது இருக்கிற ஜாதகத்துக்கு அதே மாதிரி ராகு கேது இருக்கக்கூடிய 1, 2, 7, 8 அதே அளவு 1, 2ல் இருக்கணும்னு கிடையாது. மாறி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அதே மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்ல விஷயம். ஏன்னு கேட்டால், இப்போ ஒருத்தருக்கு லக்னத்தில் கேது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் லக்னத்தில் கேது இருக்குது, ஆப்போசிட் பார்ட்டிக்கு லக்னத்தில் கேது இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னத்தில் கேது இருந்தால் பெண் ஜாதகத்தின் லக்னத்தில் கேது இருக்கிறப்ப நல்ல விஷயந்தான். ஏன்னா 2 பேருமே அவங்கவுங்க தனித்துவமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் இருப்பாங்க. உறவுகள்கிட்ட ரொம்ப அதிகமாக தன்னை பற்றி இது பண்ணிக்க மாட்டாங்க, விலாவரியாக விளக்க மாட்டாங்க. ராகு இருக்குது லக்னத்தில் அப்படின்னா தன்னை பற்றி பெருமையாகவும் பேசுவாங்க. தான் என்ன பண்ண போகிற விஷயத்தை முன்னக்கூட்டியே சொல்லக்கூடிய தன்மை அந்த ராகுவுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை எப்போவுமே எந்த ஒரு விசேஷம் வீட்டில் பண்ணுறாருனாலும் சரி, ஒரு விஷயம் ஒரு வீடு கட்டுறதுனால இருக்கட்டும், ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும், அவங்க பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் ராகு இருக்குது, இல்லை 7ஆம் இடத்துல இருக்குது, இல்லை 2ல் இருக்குது அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்லாமே பெருசாக இருக்கணும், நல்லதாக பண்ணணும், நல்ல விஷயத்தை பிரம்மாண்டமாக பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மை, அந்த எண்ணம் அவங்ககிட்ட இருக்கும். அப்போது ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு ஒரு பெண் ஜாதகத்தில் லக்னத்தில் கேது இருக்குது அப்படின்னா இவங்க வேண்டாம் அளவாக பண்ணணும்னு இவங்க சொல்லுவாங்க குடும்பத்தில். ஆனால் கணவர் ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருக்கும்போது இவங்க பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இதில் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, எல்லாமே ஒரே மாதிரி நமக்கு கரெக்டாக ஜாதக பொருத்தம் அமைகிறது கஷ்டம். அப்படிங்கிறப்ப ராகு கேது லக்னத்தில் ஒரே மாதிரி இல்லாட்டியும் பரவாயில்ல, பட் மாறி இருந்தாலும் அந்த தோஷத்துக்கு உண்டான அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு அந்த லைஃப்பை கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? அப்போ இந்த ராகு கேது லக்னத்தில் 2ல் இருக்குது, 7, 8ல் இருக்குன்னா அதே மாதிரி இருக்கக்கூடிய தோஷங்கள் இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்தை சேர்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு அப்டேட்டுங்கிற விஷயங்கள் ஷேர் பண்ணிக்குவாங்க. எப்பவுமே இந்த ராகு கேது தோஷம் இருக்கிற ஜாதகங்களை எல்லா விஷயத்தையும் தனக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமும் இப்போ வீட்டில் வெளியே கிளம்புறன்னா கூட நம்மக்கிட்ட சொல்லிட்டு போகணும், அங்கேருந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு முதற்கொண்டு எல்லாமே நம்மக்கிட்ட அப்டேட் பண்ணணும், நம்மளை கேட்காம எந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இதே இந்த ராகுகேது தோஷம் ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தர் ராகுகேது தோஷம் இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப என்ன ஆகுனா, இவங்களுக்கும் அந்த அப்டேட் அப்படிங்கிற விஷயங்கள் அவங்களுக்குள்ள அந்த பரிமாற்றம் அப்படிங்கிற விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்காது.
அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதில் கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால தான் வந்து தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகம் தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்தோடு சேர்க்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ண பரிமாற்றம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தோஷங்கள் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் வந்து 1, 2, 7, 8 தாண்டி அதை விட்டுட்டு இப்போ நம்ம இந்த தோஷத்தை பற்றி பேசாமல் கலத்தரகார கிரகத்தோடு ராகு சேர்ந்த என்ன பலன், எப்படி வந்து தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை இருப்பாங்க அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அப்போது இந்த லக்கணத்தில் வந்து லக்கணம் 2ஆம் இடம் 7, 8 தாண்டி எந்த இடத்துல ராகு கேது இருந்தாலும் சரி, அதில் வந்து 5, 9 வந்து சுக்கிரன், ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்குதோ, இல்லை இந்த ராகுவோட சுக்கிரன் இருந்தாவோ, அல்லது ராகு வந்து ஒரு 5 டிகிரி இருக்குது அப்படின்னா சுக்கிரன் 3 டிகிரியோட ஒரே ராசியில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ராசியில் இருந்தாலும் அதுவும் கூட இணைவாக தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த ஒரே ராசியில் இருக்கக்கூடிய இணைவு வந்து ரொம்ப பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாகவே வந்து ராகு 5 டிகிரியில் இருக்குது அப்படின்னா சுக்கிரனும் அந்த 10 டிகிரியில் இருக்குது அப்படின்னா ஒரு 5 டிகிரிக்குள்ளே வந்து மோஸ்ட்லி ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது தான் வந்து கிரகணம் அப்படிங்கிற விஷயம் நடக்குது. அப்போ வந்து ஒரு 5 டிகிரிக்குள்ளே சுக்கிரனுக்கும் ராகுவுக்கும் தொடர்பு இருக்குது, ஒரே ராசியில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த சுக்கிரனோட அந்த தன்மை வந்து பலவீனமாகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ராகுவோட சுக்கிரன் சேரும்போது ஒரு ஆண் ஜாதகமாக இருக்குல்ல பெண் ஜாதகமாக இருந்தாலும் குறிப்பாக ஆண் ஜாதகத்துக்கு வந்து அதிக அளவு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா வந்து கலத்திரக்கார கிரகமே சுக்கிரனாக வந்துருச்சு. அப்போ வந்து என்ன ஆகுனா, தனக்கு எதிர்பார்க்கக்கூடிய பெண் இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி விஷயங்கள் பண்ணணும், நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து அந்த ஆணுக்கு இருக்கும் பட்சத்தில் வந்து சுக்கிரன் ராகுவோட வந்து கிரகணத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து ஒரு எதிர்பார்த்த மாதிரி ஒரு மனைவி நான் அவங்களுக்கு வர்றது இல்லை. ஸோ அதில் வந்து சில ஏமாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதில் பார்த்துக்கணும். அப்போ ராகுவோட சுக்கிரன் சேரும்போது அவங்களோட குவாலிஃபை எப்படி இருக்குது அப்படின்னா, பிடிவாதம் அதிகமாக இருக்கும். அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து அதிகப்படியாக செலவுகள் செய்யணும், பிரம்மாண்டமாக செஞ்சு காமிக்கணும். ஒரு சிக்கனங்கிற விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்காது தனக்கு வரக்கூடிய மனைவி கிட்ட அப்படிங்கிறத சொல்லலாம். பேச்சு பார்த்திங்க அப்படின்னாலும் சரி, அதிகப்படியாக தான் அவங்கக்கிட்ட வந்து பேசக்கூடிய தன்மை இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ வந்து இந்த சுக்கிரனோட ராகு சேரும் போது இந்த சில விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் வந்து இவங்க இப்படித்தான் நமக்கு வரக்கூடிய மனைவி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியதை வந்து நீங்கள் வந்து இப்போ இருந்தே வந்து மைண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சில பிரச்சனைகள் வர்றதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ சுக்கிரன் அப்படின்னாலே வந்து திருமணம் விஷயத்தில் வந்து ராகுவோடு இணையும் போது சில சிக்கல்களும் வரும். திருமணம் தள்ளி போகிறது, இல்லை வந்து எதிர்பார்த்தபடி திருமணம் நடக்காமல் வந்து காலதாமதமான திருமணங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த சுக்கிரனோட ராகு இணைந்து கிரகணம் ஆகும்போது நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஒருவேளை கிரகணம் ஆகலை, சுக்கிரன் ராகு வந்து டிகிரியில் வந்து தள்ளி தான் இருக்குது, ஒரே ராசி இல்லாமல் அடுத்தடுத்து 5, 9 இருந்தாலும் இணைவுகிற விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாமே தவிர கிரகணங்கள் வராது. அப்போ இணைவு விஷயங்கள் இருந்தால் என்ன அவங்கக்கிட்ட அந்த குவாலிஃபை இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு வரவு செலவு விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து சிக்கனம் இல்லாமல் அதை அதிகமாக ஆடம்பர பொருளுக்கும் ஆடம்பர துணிமணி விஷயத்துக்கு வந்து செலவுகளை செய்யக்கூடிய மனைவியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த சிறுநீரக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கிட்னி சம்மந்தப்பட்ட சிறுநீரக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இல்லை சுகர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு சிந்தனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வெளியே போகணும், அதாவது வந்து சந்தோஷமாக வந்து பயணங்கள் கழிக்கிறது, அந்த மாதிரி விஷயத்தில் நகை நட்டுகள் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்களுக்கு எப்போவுமே வந்து ஆர்வங்கள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இதை தொட்டு வந்து அவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது. தன்னை வந்து எப்போவுமே வந்து அலங்காரமாக வச்சுக்கணும். ஆடை விஷயத்தில் அதே மாதிரி வந்து வெளியே வந்து ஒரு ஷாப்பிங் போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு வெளியே வந்து ஒரு சுற்றுலா போகிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வம் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ மொத்தத்தில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, முக்கியத்துவம் வந்து அதிகப்படியாக வந்து வெளியே இருக்கக்கூடிய விஷயத்தில் நிறைய இருக்கும் பட்சத்தில் வந்து குடும்பத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அப்போ இதை தாண்டி இவங்ககிட்ட வந்து என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னா வந்து எப்போவுமே வந்து நீட்டாக இருப்பாங்க. பேசுகிறது வந்து அவங்கக்கிட்ட வந்து தனக்கு மதிப்பு கொடுக்குறவங்ககிட்டையும் மற்றவங்களுக்கும் அதே மதிப்பு கொடுப்பாங்க. யாரையும் வந்து சங்கடப்படுத்த மாட்டாங்க. ஒரு சத்தமாக பேசுகிறது அந்த மாதிரி குணம்லாம் இவங்கக்கிட்ட இருக்காது. கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சமூகத்தில் நம்மளை மதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய வந்து மனைவியாக வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி வந்து செக்ஸுவல் விஷயத்துலேயும் வந்து அவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் இவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கணவரோட ஜாதகத்தில் வந்து மனைவிக்கு வந்து சுக்கிரனோட ராகு சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் வந்து இவங்களுக்கு இந்த குணங்கள்லாம் இருக்கும்போது கணவர் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து மனதளவிலையும் சரி எல்லாமே வந்து ஒரு அக்செப்ட் பண்ணக்கூட மைண்ட் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதே இந்த சுக்கிரன் வந்து வக்ரம் ஆயிடுச்சு, உங்களோட ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் வக்ரமாக இருக்குது அப்படின்னா வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா எப்போவுமே அந்த காதல்ங்கிற உணர்வு இவங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். அப்போ தன்கிட்ட கணவர் வந்து எப்போவுமே வந்து அந்த அந்த காதல் உணர்வோடவே பேசணும், அந்த ஃபீலிங்லேயே எப்போவுமே இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், செலவுகள் செய்கிறது, வெளியே வந்து போயிட்டு வர்றது, அந்த என்ன சொல்கிறேன்னா இன்பங்கள், சிற்றின்ப நாட்டம் இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது, தன்னை வந்து எப்போவுமே வந்து இளமையாக வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தன்னை எப்போவுமே ஒரு வெளிப்படுத்துகிற விதம் வந்து அழகு சார்ந்த விஷயத்தில் தன்னை ஈடுபாடு அதிகமாக காட்டுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். இப்போ சுக்கிரன் வக்ரமாக இருக்குது அப்படின்னா வந்து எப்போவுமே வந்து ஆண்கள் விஷயத்தில் வந்து தன்னுடைய மனைவி வந்து ஆண்கள் விஷயத்தில் பழக்க வழக்கத்தில் வந்து எப்போவுமே கரெக்டாக இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்ங்கிறது வந்து வராமல் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த சுக்கிரன் வந்து வக்ரமாக இருந்தாவோ ராகு கேதுவோட சேர்ந்துருந்தால் அது ஒரு வகையில் வந்து ப்ளஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, திருமண வாழ்க்கையில் வந்து காலதாமதமான திருமணம் நடக்கிறதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு அனுமதித்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது. சீக்கிரமே திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது வந்து 30-31 வயசுக்கு மேலே திருமணத்தை பற்றி யோசிங்க. முன்னாடியே திருமணங்கிறது வந்து நடத்தும் போது 27-28 வயசில் திருமணம் நடத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2 தாரங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது தசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ காலதாமதமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சுக்கிரன் ராகுவோட கிரகணம் ஆயிட்டாவோ இல்லை சுக்கிரன் வக்ரம் ஆயிட்டாவோ, வக்ரம்னாலே பொதுவாகவே வந்து கலத்திரக்காரகருக்கு வக்ரம் ஆனாலே அந்த காரகத்தை வந்து லேட்டாக தான் கொடுக்கும். அப்போ திருமணங்கிற அந்த காரக உறவை வந்து லேட்டாக தான் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சுக்கிரனுக்கு உண்டான அமைப்பு. அடுத்தது வந்து செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து பொதுவாக கணவர் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம குறிக்கிது. அப்போ அந்த செவ்வாய் வந்து கலத்திரக்கார கிரகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து ராகுவோட இணையும் போது, ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் ராகுவோட இணையுது அப்படின்னாலும் சரி, சனியோடு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனையை கொடுக்குதுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த செவ்வாயோட ராகு கிரகணமானாலும் சரி, கண்டிப்பாக வந்து தனக்கு தகுதியான ஒரு தகுதியான ஒரு கணவர் வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் வந்து குறைவாக தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுவும் சுக்கிரன் வந்து உங்களுக்கு கிரகணமானாலும் தனக்கு தகுதியான மனைவி கிடைக்கிறது, நம்ம எதிர்பார்க்குற தகுதி, நம்ம தகுதியை விட நம்ம எதிர்பார்க்குறோம் பார்த்திங்களா, ஒரு குவாலிஃபை நம்ம வச்சுருவோம், அந்த தகுதி வந்து கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த செவ்வாய் வந்து வக்ரமானாவோ, செவ்வாய் வந்து கிரகணத்தில் இருந்தாவோ, அப்போ என்னென்னா பிடிவாதம் அப்படிங்கிற விஷயம் இந்த கணவர்கிட்ட அதிகமாக இருக்கும் ஒரு பெண் ஜாதகத்தில். அப்படியும் இதே வந்து ஆண் ஜாதகமாக இருந்தால் அவர் வந்து பிடிவாதமாகவே இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். செவ்வாய்ங்கிறது ஒரு ஆணாகவே எடுத்துக்கலாம். அவர் பிடிவாதமாக இருப்பார், எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுவார், முன்கோபம் அதிகமாக வரும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பெண் ஜாதகத்தை ராகுவோட செவ்வாய் இருக்குது இல்லை செவ்வாய் வக்ரமாகி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண் தன்னுடைய கணவர்கிட்ட வந்து சகிப்புத்தன்மையோடு வாழக்கூடிய தன்மை அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். அப்போ இவங்களாம் என்ன பண்ணோம்னா, லக்னத்தில் ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் இருக்குது, லக்னத்தில் ஒருத்துக்கு சுக்கிரன் இருக்குது ஆண் ஜாதகத்தில் அப்படின்னா நிறையா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா என்றைக்குமே லக்னத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரக உறவை வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த ஜாதகருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் லக்னத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்ணு வந்து தன்னுடைய கணவருக்காக நிறைய சகிப்புத்தன்மையோடு தான் அந்த வாழ்க்கையை வந்து கொண்டு போவாங்க. ஒரு பிரிவு வந்தாலும் சரி, அந்த பிரிவு வந்து தொடர்ச்சியாக போகாமல் அந்த ஓகே ஒரு வழக்கே வருது, ஒரு டிவோர்ஸ் வரைக்கும் போகுது அப்படின்னாலும் கூட இந்த பெண்ணு வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. கடைசி நேரத்தில் வந்து மனசு மாறக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா லக்னத்தில் செவ்வாய் இருக்குது, லக்னாதிபதியோட செவ்வாய் இருக்குது அப்படின்னா அந்த பெண் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க தன்னுடைய உறவை, தன்னுடைய கணவரை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கணவர் அப்படிங்கிறப்ப வந்து அவரோட
அப்பாவோட சகோதரர்கிட்ட வந்து கருத்து வேறுபாடு. இப்போது இந்த மாதிரி வந்து செவ்வாய் வந்து பலவீனமாக இருக்குது, ராகுவோட இணைந்து இருக்குது, ராகுவோட கிரகணத்தில் இருக்குது, 5 டிகிரிக்குள்ளே இருக்குது, இல்லை ராகுக்கு 5-9 செவ்வாய் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இவங்களாம் வந்து ஒரு கணவன் மனைவி சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணக்கூடாது. 2 பேர் சேர்ந்து முடிவெடுக்கிறப்ப எப்போ பார்த்தாலுமே ஒரு பிரச்சனையும் வந்து நிற்கும். அப்போ யாரோ ஒருத்தர் முடிவெடுத்து அதுக்கு மட்டும் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி போயிட்டாங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கும் போது கருத்து வேறுபாடோட தான் முடிவுகள் வந்து வரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒரு ராகு வந்து பிரம்மாண்டம், பிடிவாதம், அது வந்து அதிகப்படியான தன்மையை வெளிப்படுத்தும் பட்சத்தில், செவ்வாயும் வந்து ஒரு வீரியமான ஒரு கிரகம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அது வந்து தைரியம், வீரியம் அதிகம் இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த ராகு வந்து இணையும் போது கண்டிப்பாக வந்து தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து அதிகப்படியான எல்லா விஷயத்துலேயும் வந்து பெருந்தன்மை, பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு மனைவி கிட்ட இருக்கும். ஆனால் மனைவி எதிர்பார்க்குற மாதிரி கணவர் வந்து இருக்க மாட்டார். அதாவது விட்டு கொடுத்து போகிறது, கொஞ்சம் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கேட்குற தன்மை வந்து அவர்கிட்ட குறைவாக தான் இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, இவர் இப்படி தான் கேரக்டரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சாலே நீங்கள் வந்து அந்த லைஃப்பை கொண்டு போய்க்கலாம். பட் இவங்கக்கிட்ட வந்து என்னதான் கோபம் இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பொறுமையாக அமைதியாக பேசுனீங்க அப்படின்னா உங்களோட கணவர்கிட்ட வந்து நல்லபடியாக நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக எப்படின்னா இவங்கக்கிட்ட என்ன கோவம் இருந்தாலும் கூட அன்புங்கிற விஷயத்துக்கு இவங்க கொஞ்சம் அடிமை தான். இந்த செவ்வாய் வந்து ராகுவோட இணைந்திருக்கிறவங்களாலும் சரி, பிடிவாதம் கோவம் இருக்கும், ஆனால் அன்பாக எந்த விஷயத்த சொன்னாலும் இவங்க கேட்டுக்குவாங்க. அன்புக்கு அடிமை, அதிகாரத்துக்கு அடங்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அப்போது நீங்கள் இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த சூட்சமத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ வந்து பொதுவாகவே வந்து ஒரு ஆண்னாலே வந்து எல்லா விஷயமே வந்து கோபம் தாபம் இருந்தாலும் இந்த செவ்வாயோட ராகு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு வந்து அந்த பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் ஒரு ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இருந்தாலும் அவங்க வந்து ஒரு அடமெண்ட்டாக இருப்பாங்க, பிடிவாதமாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும்னு நினைப்பாங்க. கரெக்டாக அந்த பஞ்சுவாலிட்டி அப்படி சொல்லுவாங்க, இந்த டைமுக்கு கிளம்பணும், இந்த விஷயத்தை இந்த டைமுக்கு முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கால்குலேட் போட்டுட்டு அவங்க வந்து நடப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலே வந்து இந்த ராகுவோடு சேர்ந்துருக்கக்கூடிய செவ்வாய்க்கு என்ன பலம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ராகுவோட கலத்தரக்காரகம் சுக்கிரன் செவ்வாய் இணைந்து நான் சொன்ன மாதிரி பலவீனமாக இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை இணைந்து இருக்குது, இல்லை திரிகோணத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக திருமணங்கிற விஷயத்தில் வந்து காலதாமதமாக தான் கொண்டு போகுது அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எந்த காலகட்டத்தில் அதை கொண்டு போகிறோம் அந்த காலகட்டத்தில் பண்ணிக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு நம்ம முன்னாடியே திருமணத்தை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனையும் கொடுக்கும். அது அந்த தசாபுத்தி நடக்குது அப்படின்னா, செவ்வாதசை நடக்குது, செவ்வாய் புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக தவிர்த்துக்கிறது நல்லது. சுக்கிரதசை சுக்கிர புத்திங்கிறப்ப வந்து சுக்கிர புத்தியாவது தவிர்த்துட்டு அடுத்த புத்தியில் வந்து ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய புத்தியில் வந்து திருமணத்தை பண்ணுங்கள். மோஸ்ட்லி வயது கொஞ்சம் அதிகமானதுக்கப்புறம் திருமணம் பண்ணால், கால தாமதமாக திருமணம் பண்ணால் இவங்க லைஃப் நல்லாவே இருக்கும். ஏன் நம்ம கால தாமதம் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சுக்கிரன் வந்து வக்ரமானாவோ இல்லை சுக்கிரன் ராகுவோடு இணையும் போது பிடிவாதங்கிற விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து செவ்வாய் ராகுவோடு இணையும் போது அந்த பிடிவாதம் கோபம் அதிகப்படியாக இருக்கும். அப்போ வந்து அந்த வயதில் வந்து எப்போவுமே 2 பேர்த்துக்கு அந்த வயதை கேட்ட திருமணம் பண்ணும்போது ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். 2 பேருமே வந்து பிடிவாதம் அதிகமாக இருக்கும்போது விட்டு கொடுக்குற தன்மை குறைவாக இருக்கும். அப்போ அதனால் டிவோர்ஸுங்கிற விஷயங்கள் அதிகப்படியாக நடக்கும் காரணத்தினால லேட்டாக திருமணம், காலதாமத திருமணம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது ஒரு புரிதல் தன்மை 2 பேர்த்துக்குமே வந்துடும். அப்படிங்கிறப்ப வந்து விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்கும். காலதாமதம் இதுக்கு மேலே திருமணம் வந்து லேட்டாகவே நடக்குது, இனி வந்து பிரச்சனையாகி பிரிஞ்சு மறுபடியும் ஒரு திருமணத்துக்கு நம்ம ஏன் செல்லணும் அப்படிங்கிற மைண்ட் தாட் வச்சு வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ வந்து காலதாமதமான திருமணம் ஏற்றுக்குங்க, அது நல்ல விஷயம். அதே மாதிரி வந்து சில நான் சொல்லியிருக்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அதுபடி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லைஃப் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ யாருக்கு தான் லைஃப் நல்லா போயிட்டுருக்கு, எல்லாமே அக்செப்ட் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க. அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி கிரக இணைவு இருக்கும்போது இன்னும் வந்து நம்ம வந்து ஒரு அதிகப்படியாக நம்ம வந்து எந்தெந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும், எந்தெந்த விஷயம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து உணர்ந்து நீங்கள் லைஃப்பை கொண்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனைங்கிற விஷயத்துலேருந்து நம்ம வந்து பெருசாக பாதிக்காமல் நம்ம தப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இந்த செவ்வாய் ராகு இருக்கக்கூடிய பெண் ஜாதகத்தில் வந்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயம், மாதவிடாய் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பாதிப்பை கொடுக்குது. அப்போது அது வந்து ஆரம்பத்திலேயே இருக்கும்போது வந்து அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? ஓகே. ஸோ இதெல்லாமே தசாபுத்தி நடக்கும்போது தான் வந்து பிரச்சனைகளும் வீரியமும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.